ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 5வது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியியல் பயிற்சி 5.2ல் 3வது 4வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 3வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. மே மாதத்தில் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்ட இடங்கள் குறித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பட விளக்கப்படம் ஒன்று வரைக. உனக்கு தகுந்தாற்போல் அளவு திட்டத்தை எடுத்துக்கொள்க. இடமும் பயணிகளின் எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க. இடம் பாருங்கள், மகாபலிபுரம் 20,000, வேடந்தாங்கல் 15,000, ஒகேனக்கல் 40,000, ஊட்டி 35,000ன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இது வந்து அளவு திட்டம் வந்து 5,000 பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வரும். அதனால் 5,000ன்னு எடுத்துக்கலாம். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம்னா, சுற்றுலா பயணிகளின் பார்வையிட்ட இடங்களுக்கான பட விளக்கப்படம். அப்போது இங்கே இடங்கள் எழுதலாம். அப்போது இடம், இங்கே வந்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அப்போ நம்ம ஒரு படத்துக்கு 5,000 எடுக்கிறோம்ல, அந்த படம் பாருங்கள், இப்படி ரவுண்டு போட்டு இப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. இது 5,000 என்பது சுற்றுலா பயணிகளை குறிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடம் மகாபலிபுரம். அதுக்கப்புறம் வேடந்தாங்கல், அதுக்கப்புறம் ஒகேனக்கல், அதுக்கப்புறம் ஊட்டி. அப்போது மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா 20,000 பேர். அப்போது 5,000 அதில் 4 முறை வரும். அதனால இங்கே 4 படம் இந்த மாதிரி வரைங்க. அடுத்ததில் வந்து 15,000. அப்போ 5ஆல் வகுத்திங்கன்னா 3. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 40,000னா 8 படம் வரும். அதுக்கப்புறம் 35,000னா 7 படம் வரும். நான் படம் இதே மாதிரி படம் இங்கே 4, இங்கே 3, இங்கே 8, இங்கே 7 வரைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் 20,000 பேர். அப்போது 5, 10, 15, 20. அப்போது 20,000 வந்துச்சுங்களா? இந்த 4 படம் வரைங்க. அடுத்தது வந்து 15,000. அப்போது 5, 10, 15, 15,000னா 3 படம் வரைஞ்சிக்கோங்க. இது ஏன்னா ஒரு படம் வந்து 5,000த்தை குறிக்கும், அதனால். அதுக்கப்புறம் பாருங்கள், 40,000. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8, 5 பார்த்திங்கன்னா 40. அப்போ 40,000 இது கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 7 வருதுன்னா இது 35,000த்தை குறிக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 3வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள். மாணவர்கள் பள்ளியில் விளையாடும் பல விளையாட்டுகளை இந்த பட விளக்கப்படம் காட்டுகிறது. அப்போ விளையாட்டு வந்து குத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாணவர்களின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மாணவன் பார்த்திங்கன்னா 10 மாணவர்களை குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொக்கோ, கபடி, கூடைப்பந்து, கைப்பந்து, வளைக்கோல் ஆட்டம், ஹாக்கின்னு 5 விளையாட்டு குத்துக்கிறாங்க. அது வந்து இங்கே எண்ணிக்கையில் குத்துக்கிறாங்க. அப்போ கொக்கோ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9னா இது 90ன்னு வரும். அதுக்கப்புறம் கபடி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11னா இது 110. 1, 2, 3னா இது 30. 1, 2, 3, 4, 5னா இது 50. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9னா இது 90. ஏன்னா இது ஒரு படத்தை 10 மாணவர்களை குறிக்கும். அதனால் 10ஆல் பெருக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வரும். அடுத்தது இது கீழே 5 கொஷின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். மாணவர்கள் அதிகம் விரும்பி விளையாடும் விளையாட்டு எது? எதில் அதிகமாக இருப்பாங்களோ அதுதான். அப்போ பாருங்கள், 2வதுல தான் அதிகமாக இருக்காங்க. 110 பேர்னா இது கபடி. அப்போ கபடி தான் அதிகமாக விளையாடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மாணவர்கள் அதிகம் விரும்பும்
விரும்பும் விளையாட்டு கபடி ஆகும். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். கபடி விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. அப்போது கபடியில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போது 11 நீங்கள் 10ஆல் பெருக்குனா 110 வரும். அப்போ 110 பேர். அப்போ 2வதுக்கு ஆன்சர் கபடி விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை 11 பெருக்கல் 10 = 110 ஆகும். அடுத்தது 3வது கொஷின் பாருங்கள். மாணவர்கள் சம எண்ணிக்கையில் விளையாடும் இரு விளையாட்டுக்கள் எவை? சமமாக இருக்கும் விளையாடுன்னு சொல்கிறாங்க. அது எந்த விளையாட்டு பாருங்கள். கொக்கோவும் இங்கே 90 இருக்குது. வளைக்கோல், ஆட்டம், ஹாக்கி. கொக்கோவும் ஹாக்கியும் ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போது கொக்கோ மற்றும் வளைக்கோல் ஆட்டம் ஆகிய விளையாட்டுகளில் சம எண்ணிக்கையில் மாணவர்கள் உள்ளனர். அடுத்தது 4வது கொஷின் பாருங்கள். கொக்கோ மற்றும் ஹாக்கி ஆகிய விளையாட்டுகளில் விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கையில் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? வித்தியாசம்னா நம்ம கழிக்கணும். கொக்கோவும் ஹாக்கி கேட்டுக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதுவும் 90 இதுவும் 90 கழிச்சிட்டிங்கன்னா 0 தான் வரும். அப்போது கொக்கோ மற்றும் கொக்கோ விளையாடுபவர்கள் மற்றும் ஹாக்கி விளையாடுபவர்களின் எண்ணிக்கை வித்தியாசம் பார்த்திங்கன்னா அதுவும் 90 பேர். கொக்கோவும் ஹாக்கியும் 90 பேர். அப்போது 0 இதுக்கு ஆன்சர். அடுத்தது 5வது கொஷின் பாருங்கள். மாணவர்களுக்கிடையே மிக குறைந்த விருப்பத்தை பெற்ற விளையாடு எது? குறைவாக எதுன்னு கேட்டுருக்காங்க. அப்போ குறைவாக பாருங்கள். இதில் கூடைப்பந்தில் தான் இருக்காங்க. அப்போ கூடைப்பந்துன்னு வர இதுக்கு ஆன்சர். 5வதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மாணவர்களிடம் மிக குறைந்த விருப்பம் பெற்ற விளையாட்டு கூடைப்பந்து ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். 3வது 4வது கொஷினுக்கு நம்ம ஆன்சர் எழுதிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.